ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மட்டன் சிந்தாமணி எப்படி செய்கிறங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 kg மட்டன் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நல்ல ஸ்பைசினஸ் கிடைக்கும். நல்ல உப்பு காரம் இறங்கி சூப்பராக நமக்கு வரும். பெரிய பெரிய பீசஸாக போட்டாங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி கல்லில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டோம்னாலே செம்மையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிராம் இருந்தால் போதும். மட்டன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்சு தான் நம்ம குக் பண்ணோம். குக்கரில் வச்சோம்னா தான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா தான் நமக்கு மட்டன் நல்லா பாயில் ஆகி கிடைக்கும். இப்போ சிந்தாமணி சிக்கன் ஆகட்டும், சிந்தாமணி மட்டன் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பண்ணால் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸை உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வர மிளகாய் ஆட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி சிக்கன் நம்ம செஞ்சோம். அந்த டேஸ்ட் வேறேங்க. இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூளில் நம்ம செய்ய போகிறோம். இந்த சிந்தாமணி சிக்கன் இது வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் அது தொல்லிலே நம்ம செஞ்சோம். பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு தொல்லியில் நம்ம செஞ்சோம். அது வேறு மெத்தடாக இருக்கும். இது செமையாக இருக்கும். எந்த ஒரு மசாலும் இல்லாமல் வெறும் உப்பு மிளகாய் பொடியிலேயே நம்ம சூப்பராக டேஸ்ட்டு கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக நம்ம வெந்து வந்துடும். இது நாங்கள் நல்லா ட்ரை பண்ணி லைட்டாக ஒரு தண்ணி பதம் இருக்கிற மாதிரி தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற மெத்தடு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஓப்பனில் வச்சு சுண்ட வைக்கணும். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஸ்பைசியான ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறோம். எந்த மசாலும் இல்லாமல் இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு மட்டன் சிந்தாமணி தான் சொல்லணும். இப்போ நமக்கு பாயில் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் லைட்டாக ஆட் பண்ணி கொத்தமல்லி லீஃபை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான கலர் பாருங்கள். அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படிங்கிறனால தான் இந்த கலர் நமக்கு கிடைக்கிது. டேஸ்ட்டும் இது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு மட்டன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.